இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னு சொல்லி ஈஸி வே மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற நம்பரை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் போட்டு இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளேஷன் பண்ணிங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் மல்டிப்ளேஷன் பண்ணால் எக்ஸ்ஒய் வருமா, எக்ஸ்ஒயோட ஜெட்டை மல்டிப்ளேஷன் பண்ணால் எக்ஸ்ஒய் ஜெட் வருமா, அது எல்லாத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணி இங்கே அப்படியே எழுதுங்க. வேலை முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதுக்கு என்ன மீனிங்னா a இன்ட்டு 1/xyz தான் மீனிங். இதை எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது a பவர் 1/zன்னு எழுதுவோம். அடுத்தது என்ன, மறுபடியும் இன்ட்டு 1/yன்னு எழுதுவோம். அடுத்தது இன்ட்டு அடுத்தது 1/xன்னு எழுதுவோமா. எல்லாத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், x இன்ட்டு ஒய் இன்ட்டு ஜெட்டு வருமா. இதோட மீனிங் தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம், ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க நம்பரை எழுதி இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் ரூட்டில் எழுதிங்கன்னா வேலை முடிஞ்சது. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபார்மேட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.